பிக்கப்ல உட்காந்துட்டேன். அதே மாதிரி நாங்கள் இப்போ வந்து ஒரு பிக்கப்ல உட்காந்து போயிட்டு இருக்கோம். எங்கள் மாமாவோட பிக்கப்பு. இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். அங்கே போயிட்டு நிறைய வீடியோஸ் வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். மணி 4 5 மணிக்கு தான் ட்ரெயின். 5 மணிக்கு ட்ரெயின் கிளம்பிட்டு லக்கேஜ் எவ்வளோ அந்த நேரத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு ஏற்றலாம். லக்கேஜ் நிறையா இருக்குது. போக வீடியோ பண்ணுறோம். ஒரு வழியை வந்து பிடிச்சி சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. ஐயோ இது பாருங்க, ஒரு ட்ரெயின் போகுது. ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் போகுது. இதுதான் ஐயா, அது எங்கள் ட்ரெயின் தான். ஐ ஆம் சிங்கிள் அம்மா எங்கே அப்படிங்கிற மாதிரி கண்டுக்கிறார் அவர். ஐ ஆம் சிங்கிள் அம்மா எங்கே ஊது சங். கப்புள்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லாங் ட்ராவல் போகிறாங்க. உட்காந்து டீ குடிச்சுக்கிறாங்க. டீ ஜோடியா ஒன்றுமே இல்லாத கப்பை 1 மணி நேரமாக உறிஞ்சிட்டுக்கிறாங்க. முடியல. போலீஸ் போகிறாங்கப்பா. நான் மாஸ்க் வேறு போடல. முடிஞ்சா 1 மணி நேரமாக ஒரே கப்பை உறிஞ்சிட்டுக்கிறீங்க. ட்ரெயின் கிளம்பிருச்சு. இப்போதான் மெதுவாக போகுது. கைஸ் பாருங்க, கேரளா வந்துட்டோம். கேரளா பாலக்காடு என்ட்ரி கொடுத்தாச்சு. வரும்போது நல்ல அழகான இடங்கள்லாம் பார்த்தோம். செமையாக இருந்துச்சு. இன்னும் அவ்வளோ தூரம் போகணும், நிறைய தூரம் போகணும். இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணிக்கிறோம். கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இங்கே பாருங்க, ஒரு ஆள் ஃப்ளாட்டு. வேறு ஃபோன் வருது எனக்கு. நாங்கள் இப்போ வடை வாங்கியிருக்கோம். இது வந்து பாலக்காடில் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. வாங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கெட்டில் வச்சுருக்காங்க. இன்னும் சுத்தமாக சூடு இல்லைங்க. ஆரி போன வடையை கொடுத்து ஏமாற்றிட்டாங்களே. சரி, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுடா விஜய். இருக்கா சட்னி ஊற்றி சாப்பிட்டாங்களா? இல்லை சட்னி வேறு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி இருக்குங்க ரூபன், நீங்கள் சொல்லுங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கா? ஓகே. இது சட்னியால் வேறு மாதிரி 5 ரூபா வடையே 10 ரூபான்னு வச்சுட்டாங்க. ஒரு வடை 10 ரூபாயம்மா, 3 வடை 30 ரூபா. ஒரு வடை 10 ரூபா கொடுத்து வடையை வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்க, சட்னியோட வச்சு சாப்பிட்றான் இவன். என்ன ஆகும்னு தெரியல. எப்படி இருக்கு? பருத்து கிடையாதா? சரி விடுங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த புள்ள அதையும் பிடிக்குதுங்கிறா. ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் ஏதாவது வாங்கிட்டு வீடியோ போடுறோம். கைஸ் போர் அடிக்குதுன்னு சும்மா கேம் விளையாண்டு இருந்தோம். படத்து நேம் சொல்லிட்டு அப்படியே சொல்ற மாதிரி. எங்க அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமான பேர் சொல்லிட்டு நானு. எங்க அக்காலாம் நல்லா தான் நடிச்சுட்டு இருக்குது. ஒருத்தர் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தை இது புதுப்பேட்டை. அதனால குழந்தை இப்போ வந்தது 3 வருஷம் முன்னாடி. முக்கியமான எல்லா மீம்லயும் வரும். கீழே வச்சோம்னா
அந்த முயல் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அவங்க வந்து தலையில அடிச்சு நீ சொல்லலனால இதான் ரெண்டு வய பூக்களையே கூட அவ அப்படியே வச்சுட்டு அதெல்லாம் வேணாம் உடச்சுக்கிட்டு இப்படி தலை பார்க்கறதுக்கு நடந்து வர மாதிரி பண்ணிட்டு சரி நீ சொல்லுக்கா. இப்போ எங்கள் அக்கா வந்து அங்கே சொல்லணுன்னு இப்போ எங்கள் அக்கா வந்து சொல்லணுன்னு பிரதி கண்டுபிடிக்கணும். ரொம்ப கஷ்டமானதா? வெற்றி குத்து வேறையா? சண்டை அது வேறையா? இப்போ வேற பேர மாடிடுச்சா? என்னமோ ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்றாங்க. அடி தடி பூக்கள் கேரளா கேரளா நடந்து போறோம் கைதி வெட்டி சாப்பிட்றோமா ஆடு இது ஜாகிங் இது இப்போ வந்த படம் பூலோகமா ஹீரோனி என்ன படம் இழிவு சுற்றுலா பாக்ஸிங் இல்லைன்னா படம் பாக்ஸிங் அதே இழிவு சுற்றுலா டான்சிங் ரோஜா டான்சிங் ரோஸ்டிங் ரோஸ் சார் பாட்டா பேய் படம் காஞ்சனா அரண்மனை பிசாசா கரெக்டா? பிசாஸ் தானே? அவரை சொல்லிட்டே இப்படி சொல்லிட்டு வேற லெவல். ட்ரெயின் சாப்பாடு அந்த சீன் தானே சொல்றீங்க? ட்ரெயின் சாப்பாடு ட்ரெயினில் சாப்பிடுவாங்களா? அண்ணியனா பிரியாணி? ஓ இப்போதான் சொல்லிட்டு போன வேற நீங்க தான் சொல்லணும். இப்போ வந்து பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு வாங்கணும். பிரியாணி பாருங்க 10 ரூபா பிரியாணின்னு வாங்கணும். ஏங்க தாலி சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க. தாலி சாப்பாடு வெள்ளை சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க. பிரியாணி ஆமா இதில் பிரிக்கா ஒரு ஊறுகாய் பாக்கெட் வச்சுக்கிறாங்க. இது வந்து 120 ரூபாய் ஆகும். ஒரு ஊறுகாய் பாக்கெட்டு. அப்புறம் என்ன வச்சிருக்காங்கப்பா சிக்கன் இருக்குப்பா. சிக்கனா? சென்டர்ல சிக்கன் வச்சிருக்காங்க. சிக்கன் மாதிரி தெரியல. இது என்னன்னு தெரியல. குழம்பு நடுவில் ஊற்றி வச்ச மாதிரி இருக்கு. அது எனக்கு அது தயிர் பச்சடி ஆமாங்க. பிரியாணி தான் பாருங்க. சுத்தமா இருங்க சாப்பிட்டு பட்டு எப்படின்னு சொல்றேன். வெறும் சாப்பாடு தான் தெரிக்குது. வெறும் சாப்பாடு தான், பிரியாணிலாம் இல்லை. இனிமேல் நம்பி ஸ்டேஷன்ல ஏன் வாங்கிடுவாங்க. நிஜமான வெறும் சாப்பாடு தான். நிஜமான வெறும் சாப்பாடு தான். கோழி ரெக்கையா? வெறும் சோறு தாங்க. நல்லாவே ஏமாந்துட்டோம். டப்புன்னு வீட்டுக்கு போயிடுறாங்களா. நம்ம வந்து சரி பசியில் இருக்கிறோம். நாங்கள் ஆல்ரெடி சாப்பாடு எடுத்து வந்து சம்படாவில் வந்து சாப்பாடு இருக்குது. நாங்கள் வந்து சரி வாங்கி ஒரு ரிவ்யூ உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறோம்.
ரயில்வே ஸ்டேஷன்ல வாங்கிக்கிறதுக்கு சாப்பாடு சிக்கன் பிரியாணி. அந்த பிரியாணி விட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம். எல்லாம் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம். சரி உங்களுக்காக தான் வாங்கி சரி ரிவ்யூ பண்ணலாம். 120 ரூபா சொல்லிட்டா. மட்டமானதுங்க, வெறும் சாப்பாடு தாங்க, பிரியாணியெல்லாம் இல்லை. நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பிட்டோம். அதனால் யார் வந்தாலுமே ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் பிரியாணின்னு சொல்லி விற்றுட்டு வந்தால் வாங்கிடாதீங்க. வீட்லேயே இல்லை, முடிஞ்சது வீட்லேயே சமைச்சு எடுத்து வந்துருங்க. எங்கள் அக்கா சமையல் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நாய் பேசிட்டு தூங்கிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வந்துடும்.